கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லி துதிக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு நம்ம படிக்கும்பொழுது வேத வசனத்தின் மூலமாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கு தராரு ஆண்டவர். அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வேதத்துக்காக நன்றி சொல்லணும். இன்றைக்கு நம்ம தாழ்வில் இருக்கும்போது நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதும் சங்கீதத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். தாழ்மையில் இருக்கும்போது யாருமே நமக்கு சொந்தங்களோ மற்ற யாருமே நமக்கு உதவி செய்ய வரவே மாட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் ஆண்டவர் நம்ம தாழ்மையில் இருக்கும்போது, நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது நம்மளை நினச்சி அவர் கல்வாரி இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்து நமக்கு அவர் சொந்த பிள்ளையாக மாற்றினதுனால நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. ஜெபத்தோடு கூட இந்த நாட்களில் வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாள்லையும் கற்றுத் தருவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாழ்மையில் கிடந்த எங்களை தூக்கி எடுக்க வந்த தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் பரிசுத்த ஆவியை தந்து எங்களை நடத்தி வருகிற காரியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிராக வருகிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே நீங்கள் ஒன்றுமில்லாமல் செய்து ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டம் வச்சுருக்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ அதை நாங்கள் எங்களுக்கு செய்து முடிக்க உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்கா நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசந்தன். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சாபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சாபிக்கிறேன் இயேசு நாமத்தில். இயேசு கிறிஸ்து வசனத்தா எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தா எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ.
கர்த்தர் எனக்கு ஆயுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்கு ஆயுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இன்னைக்கு தாவீது ஜெபித்த ஜெபத்தில் பாருங்கள், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது அப்படியே ஒவ்வொரு நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது இருந்தது போல் நம்ம இருந்தோம்னாக்கி இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி தனித்து இருக்கோமே, நம்ம ஒன்றுமில்லாமல் இருக்கோமே, நமக்கு யார் என்ன செய்வான்னு சொல்லி நம்ம வந்து இந்த அங்கலாப்பு வருதுன்னு சொல்லுவாங்களா, சிலர் வந்து நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்போம், சில நேரத்தில் வேதனையோடு இருப்போம், வழி தெரியாமல் இருப்போம். அப்போம்லாம் இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு மாத்திரமல்ல நமக்கும் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 136 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நமக்கு பெருசாக இருக்குது. அதனால் அவர் நம்ம தாழ்மையில் நம்ம நினைக்கிறவராக இருக்கார். நம்முடைய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நம்ம தாழ்மையில் இருக்கும்போது, நம்ம ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது, நம்ம ஏதோ பெருசாக எல்லாம் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே படித்தோம், நிறையா நமக்கு படிப்பு இருக்குது, நமக்கு பதவி இருக்குது, நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான எல்லா காரியமும் இருக்குங்கிறதுனால ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலை. எல்லாத்துலேயும் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழறதுக்கு, பரிசுத்தமாக வாடுறதுக்கு, அவருக்கென்று கனி கொடுக்குற பிள்ளையாக மாற்றுவதற்காக ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் நிறைய பேர் நம்ம சாட்சி கேட்டோம்னாக்கி அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாத போது என்னை அழைச்சி என்னை நடத்தினாருன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் போற்றி துதித்து பாடுற பிள்ளைங்களாக இருக்கணும். சங்கீதத்தில் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. அவர் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைச்சார், நம்மளை நினச்சி நம்மளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் எல்லாத்தையும் கற்றுத்தந்து நம்மளை நடத்துகிறவர். அதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நமக்கு என்ன தெரியும், ஆண்டவர் வந்து நம்மளை நினைக்கிறவராக இருந்தாருன்னா எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்டால் தான் அது தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி தாழ்வு இருந்தவர் நம்ம வந்து மனுஷன் நம்ம எத்தனையோ பணங்கள் வசதிகள் இருந்தாலும் சரி, அதில் ஒன்றும் நம்ம மீட்பை பெறவே முடியாது. நம்ம வந்து எல்லாவற்றிலும் குறைவாக தான் இருக்க முடியும். ஏன்னா உலக காரியத்தில் நிறையா பண வசதி எல்லாம் இருக்கிறவங்க வந்து எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. அப்போ இல்லாதவங்க நம்ம அழுதுகிட்டு இருப்போம். அதுவும் வந்து தவறான காரியம். ரெண்டுமே வந்து சரியான காரியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கும். ஆண்டவர் நமக்கு நம்ம தாழ்வில் இந்த எப்படிப்பட்ட தாழ்வு எல்லாத்துலேயும் ஒதுக்கப்பட்ட நிலையில் எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். அவர் நம்மளை நினைச்சிருக்கார், நம்மளை நினைவிலே இருக்கார். இப்போ சொல்லுவாங்களா, என் நினைவு வந்துச்சா அவனுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டா அவங்களோட பழகினவங்களாக இருப்பாங்க, என்னை நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படி வந்து நினைவு இல்லாத மனுஷங்க மாறி போவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம நினைவாக இருக்கிறார், நம்மளை நினைக்கிறவராக இருக்கார். அதனால் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறவராக இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வழிகளில் நாங்கள் ஒன்றும் தவறி போகாதபடி என்னை நடத்துகிறதுக்கு நல்ல தகப்பனோடு இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து எந்த காரியத்திலையும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துவீங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் அந்த வசனத்தில் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளணும். அதான் நம்ம வசதி இருக்கும்போது நம்ம நிறைய வசதி நமக்கு நல்லா எல்லா பதவி எல்லாம் இருக்கும் பொழுது வந்து சொந்தங்கள்லாம் வருவாங்க. ஆனால் சொந்தங்கள்லாம் வந்து அது வந்து நிலையற்றது தான்.
அது நமக்கு இல்லைன்னு வைங்க, இல்லை நம்மனைக்கு நம்ம வந்து யாருன்னே தெரியாது அப்படின்னு கூட சொல்கிற வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வசதி இருக்கும்போது உறவுகள் வரும். ஆனால் ஆண்டவர் வந்து ஏழைகளை திக்கற்ற நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில் இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ நம்மளை ஆண்டவர் நினச்சி நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கார், நம்மளை வந்து தேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்திருக்கிறதுனால அந்த தாவீது ஜெபித்தது போல் இந்த கிருபையெல்லாம் உங்கள் கிருபை எங்களுக்கு பெருசு ஆண்டவரே, உங்கள் பாதத்தை தினமும் முத்தமிட்டு அந்த எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துக்காக, அந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டு எடுத்தீங்களே சுவாமி, அக்கா நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். இஸ்ரேல் மக்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லாததுனால நிறைய காரியங்களில் அவங்க வந்து கஷ்டப்பட்டதை நம்ம இங்கே பார்க்கலாம். நிறைய இந்த யாத்திராகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் இந்த மோசே புக்கை முக்கியமாக அந்த 5 புக்கும் படித்தோம்னா நிறைய சட்டங்கள், நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் நீங்கள் தியானிங்க. இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, எண்ணிக்கையில் குறைவாக தான் இருந்தாங்க. குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில் வந்து அவரை வந்து நினைவு கூர்ந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போதெல்லாம் அவர் நினைவு கூர்ந்தவர். அவர் வந்து எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எல்லாம் வேண்டிய அனைத்தையும் குறைவில்லாமல் கொடுத்தாரு. எல்லாம் விடுதலை மாத்திரமில்ல, விடுதலை செஞ்சு அப்படியே விட்டுறல. ஆண்டவர் கானானுக்கு போனீங்க நீங்கள், சரி இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்க அப்படி இல்லை, கடைசி வரை அவர் அவங்களை நடத்தி அவரை எல்லாம் செஞ்சார். ஆனாலும் என்ன செஞ்சாங்க இவங்க வந்து அதை நடத்துறதுக்கு நான் என்ன வந்து என்ன ஆண்டவர் தாழ்மையில் நினைச்சாரு. அதனால நாங்கள் வந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு சொல்லி அவங்க வாழாததுனால அவங்க வாழ்க்கையெல்லாம் வேற காரியங்கள்லாம் அவங்க விழுந்த காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அப்போ அது மாதிரி இல்லாதபடி நம்மளை தாழ்மையில் நினச்சி நம்மளை நடத்துகிற தேவனை வந்து நாம் கைவிடாதபடி, ஆண்டவரே நீங்கள் எங்களை முழுமையாக நடத்துகிற வல்லமுள்ளவர், அதனால் நாங்கள் தாழ்மையில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த நீங்கள் நிரப்பி எங்களை முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வர வல்லமுள்ளவர்னு சொல்லி நீங்கள் தாவீது ஜெபித்தது போல் நம்ம ஜெபித்து அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையிலே உங்கள் கிருபை பெருசு ஆண்டவர், புதிய கிருபையை தருகிறவர், ஒவ்வொரு நாளும் காலையிலே புதிய கிருபையை தருகிற ஆண்டவர்கிட்ட புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு அவரை துதித்து பாடி நம்ம எந்த இடத்துல நம்ம விழுந்து கிடந்தோம், நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் அந்த தோல்விகள்லேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. நம்மளை தாழ்மையில் நினைக்கிறவர் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்ல விசுவாசத்தில் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிங்க. எந்த சூழ்நிலையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். அதை நீங்கள் தியானிங்க. அடுத்தது வந்து ரோமரில் ஒரு வசனம் இருக்குது, அதையும் நம்ம பவுல் வந்து சொல்கிறாரு. பவுல் சொல்கிற காரியங்களையும் நம்ம இவர் வந்து நினைக்கிறாருன்னு சொல்லி இவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ரோமரில் நீங்கள் பவுல் சொல்லியிருக்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த வசனங்கள்லாம் நிறையா தியானிச்சிருப்பீங்க. ரோமர் 8வது அதிகாரத்தில் 39வது வசனம். அவர் வந்து கடைசியில் அவரோட ஊழியம் எல்லாமே முடிகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த ஒரு காரியங்களை சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருந்ததுனால அவர் வந்து அந்த காரியத்தை கற்றுக்கொண்டதுனால தான் அவர் இருந்ததை நம்ம தியானிக்கும் பொழுது, இப்போ இவர் நினைத்தாருன்னு சொல்லி நினைத்ததில் அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய கிருபை பெற்றுக்கொண்டு இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த 8வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து 36வது வசனத்துலேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ஒரு வகையான லிஸ்ட்டை பார்த்திங்கன்னாக்கி நமக்கே பயங்கரமாக இருக்கும். இத்தனை லிஸ்ட்டில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறது வந்து எப்படின்னு தெரில. ஆனால் அவர் இருந்து வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து செஞ்ச காரியத்தை சொல்கிறாரு பாருங்கள். கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே அப்படிங்கிற ஜெயம் கொடுக்குறதே ஆண்டவர் தான். இப்போ தாழ்மையாக இருந்த பொழுது இவர் வந்து என்ன எவ்வளோ தாழ்மையாக ஆண்டவர்கிட்ட இருந்திருந்தார்னா, அவர் தாழ்மையில் நினச்சி அவர் வந்து நிறையா வேண்டாத காரியங்கள் செஞ்சாலும் அவர் வந்து அழைப்பில் வந்து அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ எத்தனை காரியங்கள் வந்தாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நம்ம தாழ்வில் இருக்கோம், நம்மளை வந்து மற்றவங்க என்னமோ சொல்கிறாங்க, அதனால நம்ம மனம் உடைஞ்சி போகலாம். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட இருக்கிற அன்பை வந்து நம்ம விடவே கூடாது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், கஷ்டங்கள் வரும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறதே விட்டுருவாங்க, வேதம் வாசிக்கிறத இவர் என்ன ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து பவுலுக்கு எத்தனையோ காரியங்கள் வந்து ஆண்டவருடைய அழைப்பு இருந்தது, ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தது, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிறைய காரியங்கள் அவர் அற்புதங்கள் செஞ்சார், நிறைய காரியங்கள் செஞ்சார். ஆனால் அன்பு எப்படி ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்காதபடி நம்ம கடைசி வரை இருந்தால் தான்
இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்க முடியும், அவர் நம்மளோட கூட இருப்பார் அப்படிங்கிறதுல அவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறையா தாவீது வந்து நினைத்தாருன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நிறைய காரியங்களை கற்றுத்தராரு, அதை தியானிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நாங்கள் வந்து ஜெயங்கொள்வராக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காலங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும், நம்ம தாழ்வானாலும் சொல்லி நம்ம எடுத்ததுனால இந்த மேலே இருக்க வசனத்தையும் படித்தாதான் நமக்கு ஆண்டவர் எப்படி பவுலை நடத்திருக்கிறாருன்னு பார்க்க இந்த எடுத்து சொன்னேன். உயர்வாக இருந்தாலும் சரி, நம்ம உயர்வில் இருந்தாலும் சரி, தாழ்வினால் இருந்தாலும் சரி, வேறு எந்த சிருஷ்டினா என்னது, மற்ற எந்த காரியத்தை அவன் சொல்கிறவனாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ இந்த உயர்வு தாழ்வு அதெல்லாம் வரும்போது எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய காரியங்கள் வரும். அப்பொழுதும் பார்த்திங்கன்னாக்கி நிறைய தாவீது வந்து நினைத்தாருன்னு சொல்லி விட்டுருக்கதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காரியத்தில் பவுலுக்கு வந்து நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நடத்துனதை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து இந்த அன்பு தான், ஆண்டுகிட்ட எவ்வளோ அன்பு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அன்பு இருந்தால் தான் இந்த நினைக்கிறாருங்கிறதுல நம்ம இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம தாழ்மையாக இருக்கோம், நம்மளை யாருமே நினைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆனால் நான் எங்கேனாலும் போவேன், எங்கேனாலும் என்னை வந்து நடத்துவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எப்படி இருக்கும்னாக்கி, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளை வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறத தியானிக்கணும். அப்போ அவர்கிட்ட வந்து தேவ அன்பு இருந்தது, ஆண்டவருடைய அன்பை வந்து அவர் ஊற்றி வழிநடத்தின காரியங்கள் இருந்ததுனால இவர் எதுவுமே என்ன பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவரோடு கொடுக்குற ஐக்கியத்தை வந்து நம்ம எந்த இடத்துலையும் எந்த தாழ்வு வந்தாலும் சரி, எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவர், அவருடைய அன்பை விட்டு நான் பிரியாமல் இருப்பேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது மற்ற காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு பார்த்துக்கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய அன்பை நம்ம அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுட்டு அவர் எப்படிப்பட்டவர் நம்மளை நடத்துறதுக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி இந்த இடத்துல நம்ம பவுல் சொல்கிற காரியங்கள் நிறைய நம்ம கற்றுக்கொள்ளலாம். உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கடைசி வரை ஆண்டவர் நம்மளை அழைச்சிருந்தாருன்னா, நம்மளோட ஆவியானவரை நம்மளை நிறைச்சி நடத்தினார்னா கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சாதாரணமான எல்லாருக்கும் வர மாதிரி நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வரத்தான் செய்யுது. ஆனால் அவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து அழுதுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஆனால் நம்மளை எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஆனால் யூத ராஜசிங்கமாக இருக்கார். அந்த அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறோம். ஆண்டவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அன்பை தந்திருக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. அந்த இடத்த தான் பவுல் சொல்லியிருக்கிற இடத்த நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பவுல் சொல்கிற காரியங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம்தான் நம்ம தேவனுடைய அன்பை அவர்கிட்ட மாத்திரம்தான் அந்த அன்பையே நான் பார்க்கவே முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ வேறு எங்கேயுமே அந்த எத்தனையோ பேர் அன்பு காட்டினாங்க, அவங்க கண்களுக்கு இப்போ நான் என் கண்ணை கொடுக்கேன்னு சொல்லி கூட சபைகள்லாம் நிறைய சொன்னாங்க, நிறைய உதவி செஞ்சார். அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவர் ஆண்டோடைய அன்பு மாத்திரம்தான் எனக்கு நிலையான அன்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்கிறாரு. அப்போ நம்ம அன்பு ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான், அந்த அன்பு தான் நம்ம மாறாமல் நடத்தக்கூடிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி கடைசி வரை நடத்தக்கூடியது செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து அவரை மாத்திரம்தான் நம்ம வந்து அவருடைய அன்பில் நம்ம நிலச்சி நிற்கிறதுக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரம் நம்ம தாழ்மையில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய அன்பு வந்து மாறாது. இந்த உலக அன்பு மனுஷ அன்புலாம் மாறிடும். ஆனால் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து எந்த காரியத்தில் நம்மளை அப்படியே விட்டுட்டு தாழ்மையிலையோ மற்ற என்னமோ காரியத்தில் நம்ம விழுந்துட்டோம், நம்ம பிரச்சனையில் விழுந்துட்டோம்னா அப்படியே விட்டுட்டு போகிற ஆண்டவரில் அவருடைய அன்பு வந்து மாறவே மாறாது. முதல்ல நம்மளை அழைச்ச அன்பு அப்படியே கடைசி வரை நம்மளை நடத்துகிற அன்பு, அந்த அன்பில் நம்ம பிரிக்க முடியாதபடி இருக்கிறதுக்கு அந்த நிச்சயத்தில் நாம் இருக்கணுங்கிற காரியத்தை நம்ம சொல்லணும். உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எந்த காரியமானாலும் சொல்லி அன்பை விட்டு நம்ம ஆண்டோடைய அன்பில் நம்ம நிலைச்சி நிற்கும் பொழுது இந்த காரியத்தை தான் நம்ம செய்து முடிக்க முடியும். வேற எந்த சிருஷ்டியும் அப்படின்னம்னாக்கா அவருக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, அவர் தான் நம்மளை அன்பு வச்சு நம்மளை நடத்தி ஆவியானவர் தந்து நம்மளை நடத்துகிறாருங்கிறத செய்து முடித்து அவர் தான் சொல்கிறது ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாரு. அப்போ பிரிக்க முடியாமல் இருக்கிற அன்பை நமக்கு தந்திருக்கிறாரு. யாருமே பிரிக்க முடியாத ஒரு அன்பை தந்திருக்கிற ஆண்டவருக்கு வந்து நாம் அந்த அன்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது நம்மளை எல்லா தாழ்மை எத்தனை இந்த சொன்னார்ல அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தியானிங்க.
நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கார் பவுல். அத்தனை காரியங்களும் அவருக்கு நிகழ்ந்தது தான், வாழ்க்கையில் அனுபவப்பட்டது. அத்தனையிலிருந்து என்ன நடத்தினவர். இப்போ ஏதோ ஒரு காரியம் வந்துட்டனால நான் ஒன்றும் சோர்ந்து போய் விழுந்துட மாட்டேன், என்ன ஆண்டவருடைய அன்பில் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். வாழ்க்கை இருந்ததுனாக்கி ஆண்டவர் நமக்கும் பெரிய காரியங்களை பவுலை நடத்தின மாதிரி நம்மளை நடத்துவார். அப்படி நடத்துறதுக்கு தான் நம்மளை பரிசுத்த ரத்தத்தினால் சிந்தி நம்மளை மீட் எடுத்துருக்காரு. நம்ம விலைக்கு வாங்கி கொண்டப்பட்ட பிள்ளைங்க, பிரிக்கப்பட்ட பிள்ளைங்க, நம்ம உலகத்தோட ஒற்று போகிற மாதிரி இல்லாதபடி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அவர் நம்ம எத்தனை தாழ்மையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிசாசானவன் வேதனைகள் சோதனைகள்லாம் கொண்டு வருவான். ஆனால் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவர்களாக நம்ம இருக்கோம்னு சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா, ஜெயம் கொள்கிறவராக இருக்கும். நம்ம ஜெயத்தை தருவதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. அந்த அன்பில் நம்ம நிலைச்சி நின்று நம்ம எத்தனை பெரிய காரியங்கள் இருந்தாலும் அத்தனையிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லமுள்ள ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நம்மளை மீட்டெடுக்க இந்த நாட்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்ம எத்தனை பெரிய தாழ்மையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட நினைவாக இருந்து நம்மளை நடத்துகிற அந்த அன்பு தெய்வமாக இருக்கிறாரு. அதனால அந்த அன்பில் நம்ம நிலச்சி நிற்க ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உண்மையிலே அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. தாவீதை நினைவு கூர்ந்தது போல நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறோமோ, எந்த இடத்துல வழி தெரியாமல் இருக்கிறோமோ, அந்த வழிகளை காட்டி எங்களை நினைவாய் இருந்து எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் ஐயா. அதிகாலையில் என் நோய்க்கு கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, புதிய கிருபையினால் நிறைப்பேன்னு சொன்னீங்களே சுவாமி. இப்பட்ட கிருபையினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. சத்துரு கொண்டு வர எல்லா திட்டங்களிலிருந்து எங்களை வழி திறந்து உதவி செய்ய வல்லமுள்ள தேவன் இருக்கிறீர் என்பதை அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை தாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல தாழ்மையாக இருக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற நாளாக இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் திட்டங்களிலிருந்து எங்களை விலக்கி காக்க ஒரு அன்புள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை நிறைத்து எங்களை ஆற்றி தேற்றி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வழிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒருவரும் ஆண்டவரை கெட்டு போது உமக்கு சித்தமில்லையா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உங்களுடைய பாத்திலே வந்து உம்முடைய பாத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வேத வசனங்களின் மூலமாய் கடந்து ஆண்டவரே வாழ்க்கையிலே நடந்து செல்ல தீர்மானம் எடுக்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. எந்த இடத்துல ஆண்டவரே விழுந்து கிடக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் தூக்கி எடுக்க வல்லமுள்ள கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே அறிக்கை செய்து இந்த ஜெபிக்கிறோப்பா. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய மாற்றத்தை கிருபையை தந்து மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொருடைய ஆண்டவரே கரங்களிலும் ஆண்டவரே இந்த தகப்பனே நீங்க உங்க கரத்தை பிடித்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறேன். ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கணமாய் மேல அம்மாக்கே செலுத்துறேன். ஏசு நாமத்தை ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.